என்ற பூவில் மீது அலை என்ற ஊரை கொண்டு கனவென்ற வாழ்வை நம்பி வாழ்வை நம்பியா கடல் என்ற பூவில் மீது அலை என்ற ஊரை கொள்கையா
பண்டாரம் வார்த்தை கொண்டு சொல்ல கேளு. முப்புறத்து கோட்டையிலே என் முக்கனியா காமாட்சி அம்மா ஆமையா அவள் கோட்டை கட்டியே காளியர்களோடு குலவிருந்து வருகின்ற போது 51ஆம் வருடத்தில் ஆணவ முகம்பாதம் உண்டாகி ஆமா இறைவனார் சிவலிங்கத்துக்கு பூஜையை மறக்க இறைவனுக்கும் அருள் மயங்கள் குறைய ஆமையா அப்ப ஆண்டவனுக்கு இருள் நீங்கி அருள் வர வேணும் என்று அச்சதற்கு பாலர்களை திருப்பார் கடலுக்கு அனுப்பி வைத்தாள் பார்வதி. ஆமா அவர்களோ பார் குடத்தை எடுத்துக்கொண்டு முப்புறத்து கோட்டை வழியாகவே வரும்போது இறைவனுடைய துதியை பாடிக்கொண்டே 8 பேர்களும் வந்து கொண்டிருக்கிறார்கள். இதை கேட்ட என் காமாட்சி வடகாசி வடகுத்தியம்மா நாகம்மா காளியம்மா இவ 8 பேரும் ஓடி வந்தார்கள். நம்மளுடைய கோட்டைக்குள்ள ஆண் வாடைய அடிக்க கூடாதுன்னு நம்ம வந்திருக்கோம். ஆனா நம்ம கோட்டைக்குள்ள பகவானுடைய நாமத்தை சொல்லி கொண்டு வாராங்களே இவங்க யாரா இருக்கலாம்? அப்படி என்று சூலாயுதம் பொற்பிரம்பு திரிசூலங்களை கையிலே எடுத்துக்கொண்டு 8 பேர் ஓடி வந்தார்கள். காமாட்சி அம்மா தேவர்கள் மூவர்களை வழிமறித்து அவள் என்ன வார்த்தை கேட்கிறாள் தெரியுமா? எப்படி ஐயா? தேவர்களை மூவர்களை வாருங்கோ, தேவர்களை மூவர்களை வாருங்கோ, திரிபுர சுந்தரி சொல்லுவதை கேளுங்கோ, நீங்க கேளுங்கோ, தேவர்களை மூவர்களை வாருங்கோ, வாருங்கோ 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 வாருங்கோ. எப்பா பால் கூடத்தை எங்கே கொண்டு போறீங்கோ? பால் கூடத்தை எங்கே கொண்டு போறீங்கோ? பத்திரகாளி சொல்லுவதை கேளுங்கோ, நீங்க கேளுங்கோ, பால் கூடத்தை எங்கே கொண்டு போறீங்கோ? அப்பா மோர் கூடத்தை எங்கே கொண்டு போறீங்கோ? மோர் கூடத்தை எங்கே கொண்டு போறீங்கோ? முத்தாரம்மா சொல்லுவதை கேளுங்கோ, நீங்க கேளுங்கோ, அப்பா மோர் கூடத்தை எங்கே கொண்டு பகவானுக்கு பண்டாரங்களா என்ன ஏன் கோட்டைக்குள்ள இறைவனுடைய நாமத்தை சொல்லி நீங்களா எங்கயா போறீங்க? நாங்க கைலாசத்துக்கு பகவானுக்கு பால் குடம் சுமந்து கொண்டு போறோம்மா. கைலாசத்துக்கு பகவானுக்கு பால் குடமா? ஆமா. என் கோட்டை வாசல்ல என்ன எழுதி போட்டிருக்குன்னு தெரியுதா? என்ன எழுதி போட்டிருக்கு? என் மாளிகைக்குள்ள ஆண் வரக்கூடாது, ஆண் வாடையே அடிக்க கூடாதுன்னு எழுதி போட்டிருக்கேன். எழுதி போட்டிருக்கீங்களோ? அதை மீறி நீங்க ஆண்டவன் நாமத்தை சொல்லி உள்ள வரலாமா? வரக்கூடாது. உள்ள வங்களை நான் சும்மா விடலாமா? எங்களுக்கு படிப்பறிவு கொஞ்சம் குறைவு, ஆகையினால நீங்க எழுதி போட்ட போட வந்து நாங்க வாசிச்சு பார்க்கல. அப்படியா? ஆகையினால நாங்க தெரிஞ்சு தெரியாம வந்துட்டோம். தாயே காமாட்சி அம்மா, நாங்க பால் குடத்தை கொண்டு போய் கைலாசத்துல பகவான் கிட்ட ஒப்படைக்கும் தாயே. ஏன் கோட்டைக்குள்ள வந்த பால் குடம் பகவானுக்கு போகணுமா? நாங்க பால் குடத்தை இறக்கணும்னு சொன்னா பிள்ளையார் கோயில்ல தான் இறக்குவோம். இடையில இறக்கணும், மற்ற இடத்துல இறக்க மாட்டோம். கண்ட இடத்துல நாங்க இறக்க மாட்டோம், பால் குடத்தை இறக்க மாட்டோம். அப்போ கண்ட இடம்னு சொன்னா என் கோட்டைக்கு இங்க மதிப்பே கொடுக்கல. என்ன மதிப்பு கொடுக்க சொல்லுதியா? என் கோட்டைக்கு உள்ள வந்த பால் குடம் இனி கோட்டையை விட்டு வெளியே போக கூடாது. ஏன் போக கூடாது? அதனால பால் குடத்தை கொண்டாங்கள் என்று ஆமையா என் தாயாகப்பட்ட காமாட்சி
அம்மா பால் குடத்தை புடுங்கினார், பாலை அருந்தினார், குடத்தை உடைச்சு குடத்து வா விளிம்ப மட்டும் எடுத்து அவங்க கழுத்துல அட்டியல் மாலையா போட்டு விட்டுருக்கா. அப்ப அவங்க கையிலே அட்டியல் மாலையா போட்ட உடனே என்னாச்சு? அவங்க கையிலே அட்டியல் மாலையாகவே போட்ட உடனே மோரை பிடுங்கினா மோர் குடத்தை அருந்தினார். இப்படியாகவே அட்டகாசம் செய்தால் அம்பிகை 8 பேர்களும் அட்டகாசம் செய்ததோடு மட்டுமல்லாமல் அந்த அஷ்டதிக்கு பாலர்களை ஆவ பகவான் என்று சொல்லும் போது காமாட்சி அம்பிகையா ஆவ பகவான் என்று சொல்லும் போது பல்ல உடைக்கால ஆவ சிவனார் என்று சொல்லும் போது மாறி செவிட்டுல அடிக்கால அவ கடவுள் என்று சொல்லும் போது சொல்லும் போது அவ கண்ணத்தில் அடிக்கால அவ கண்ணத்தில் அடிக்கால சரி 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 தன்னே நன்னே தானானே தானானே தானை தன்னோ தன்னானே ஆரிரரி ராராரோ ராராரோ ஆரிரரி ராராரோ கம்பத்தவோ இருந்த வேளா கம்ப காமாட்சி அம்பிகையா ராராரோ ராராரோ மகுடனைத்தான் வதை முடித்து மாகாளி வாராளே ராராரோ ராராரோ தாலாட்டே 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 தாயாரோட மனம் இறங்க ராராரோ ராராரோ மானே என்னை மயக்குதம்மா மயக்குதம்மா மாங்கனி போல் திகட்டுதம்மா ராராரோ ராராரோ தாலாட்டே 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 காமாட்சி மனமிறங்க ராராரோ ராராரோ சப்பரத்தில் மீதமர்ந்து சாய்ந்தாடி வாராளம்மா ராராரோ ராராரோ பொண்ணு நல்ல தொட்டிலே
தன்னானே மாறி பிறந்ததாம் மாநாடு மாறி மக்கள் பிறந்ததாம் தென்னாடு மாறி பிறந்ததாம் மாநாடு மாறி மக்கள் பிறந்ததாம் தென்னாடு தென்னாடு காத்தவ மாரியம்மாளுக்கு தேசமெல்லாம் கும்மி பாடுங்கம்மா தென்னாடு காத்தவ காமாட்சிக்குத்தான் தேசமெல்லாம் கும்மி பாடுங்கம்மா தன்னானே 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 தானினம் தன்னானே நாதினம் தன்னாடு தானினம் தன்னானே தன்னானினம் தன்னானே தன்னானினம் தன்னானே தன்னானாதினம் தன்னானே தன்னானினம் தன்னானே அம்மன் பிறந்ததாம் அயோத்தி அவசாட பிறந்ததாம் சதுரகிரி அம்மன் பிறந்ததாம் அயோத்தி அவசாட பிறந்ததாம் சதுரகிரி வேம்பு பிறந்தது வேடகிரி அவ விளையாட வந்தது வாமநகரம் வேம்பு பிறந்தது வேடகிரி அவ விளையாட வந்தது வாமநகரம் தன்னானினம் தன்னானே தன்னானினம் தன்னானே தன்னானாதினம் தன்னானே தன்னானினம் தன்னானே தன்னானாதினம் தன்னானே தன்னானினம் தன்னானே தன்னானாதினம் தன்னானே தன்னானினம் தன்னானே தாய சின்ன கிணத்துல நீராடி அவ சிங்கார தொப்பில வந்திறங்கி சின்ன கிணத்துல நீராடி அவ சிங்கார தொப்பில வந்திறங்கி தங்கி இருக்கிற காமாட்சிக்குத்தான் தங்க கொஞ்சம் கொண்டு வீசுங்கம்மா தங்கி இருக்கிற காமாட்சிக்குத்தான் தங்க கொஞ்சம் கொண்டு வீசுங்கம்மா தன்னானாதினம் தன்னானே தன்னானினம் தன்னானே தன்னானாதினம் தன்னானே தன்னானாதினம் தன்னானாதினம் தன்னானே தன்னானாதினம் தன்னானாதினம் தன்னானே தன்னானாதினம் அவ அம்மா வருவத பாருங்கடி அவ ஆடி வருவத பாருங்கடி அம்மா வருவத பாருங்கடி அவ ஆடி வருவத பாருங்கடி இந்த நிலவுக்கு சந்தன பொட்டுக்கு இப்ப வருவாள் அவளை குட்டியா இந்த நிலவுக்கு சந்தன பொட்டுக்கு இப்ப வருவாள் அவளை குட்டியா தன்னானாதினம் தன்னானே தன்னானாதினம் தன்னானாதினம் தன்னானே தன்னானாதினம் தன்னானாதினம் தன்னானே தன்னானாதினம் அம்மா தேங்காய் வெட்டி தேங்காய் நார் உரிச்சு தென்னம்பால் எடுத்து தள்ளி மாவிடுத்து தேங்காய் வெட்டி தேங்காய் நார் உரிச்சு தென்னம்பால் எடுத்து தள்ளி மாவிடுத்து தேங்காய் பூவுல தேன் மணக்குது சேர்ந்து கும்மி அடிங்களம்மா தேங்காய் பூ போல தேன் மணக்குது சேர்ந்து கும்மி அடிங்களம்மா தன்னாதினம் தன்னானே தன்னானாதினம் தன்னானாதினம் தன்னானே தன்னானாதினம் தன்னானாதினம் தன்னானே தன்னானாதினம் தன்னானாதினம் தன்னானே தன்னானாதினம் தாய பச்சை பையத்தை உடைச்சு கொட்டி பசும்பால ஊத்தி கிளறி வச்சு பச்சை பையத்தை உடைச்சு கொட்டி பசும்பால ஊத்தி கிளறி வச்சு பச்சை பையத்துல பால் மணக்குது பறந்து கும்மி அடிங்களம்மா பச்சை பையத்துல பால் மணக்குது பெண்டிர கும்மி அடிங்களம்மா தன்னானினம் தன்னானே தன்னானினம் தன்னானே தன்னானினம் தன்னானே தன்னானினம் தன்னானே தன்னான தன தன்னானே தன்னானினம் தன்னானே தன்னானே தன தன்னானே தன்னானினம் தன்னானே அவ வெற்றிலை வாக்கு வளர்ந்தேங்க அம்மா எத்தனை கேட்டாலும் தந்திடுவா வெற்றிலை வாக்கு வளர்ந்தேங்க அம்மா எத்தனை கேட்டாலும் தந்திடுவா அள்ளி வரந்தர காமாட்சியவே ஆனந்த கும்மி அடிங்களம்மா அள்ளி வரந்தர காமாட்சியவே ஆனந்த கும்மி அடிங்களம்மா சாமி கொண்டாடிகள் உடனடியாக கோவிலுக்கு வரும்படி அழைக்கப்படுகிறார்கள். தன்னானினம் தன்னானே தன்னானினம் தன்னானே தன்னானினம் தன்னானே தன்னானாதினம் தன்னானே தன்னானினம் தன்னானே தன்னானாதினம் தன்னானே தன்னானினம் தன்னானே ஐயா சாந்து பட்டு மேலே தொழுங்க நல்ல சந்தன
திருவொட்டலில 2 வாலிய பெண்கள் தட்டோட தட்டு மறைக்கிற காமாட்சிக்கு தான் தங்கச்சர பொலி கொத்தோட தட்டு மறைக்கிற காமாட்சிக்கு தான் தங்கச்சர பொலி கொத்தோட போடுங்கம்மா ஒரு குலவ உங்க பொன்னான மணி குலவ போடுங்கம்மா ஒரு குலவ உங்க பொன்னான மணி குலவ குலவ சத்தமும் காதில கேட்டு கோயில விட்டுமே வாராளா குலவ சத்தமும் காதில கேட்டு கோயில விட்டுமே வாராளா அது இருக்கட்டும். தானை தனனை தன்னா தானை தண்டை தோந்தானை தன்னா தானா தனனை தன்னா தாய காமாட்சி அம்பிகையா எங்க வடகாசி அம்மா வடகுத்தியா அவள் நாகமாளா காமாட்சி
கடுவாய் முகமுளைக்கு, கடுவாய் முகத்தை அறுத்தா குதிரை முகமுளைக்கு, குதிரை முகத்தை அறுத்தா எருவ மாட்டு தலைமுளைக்கு. இப்படி மாறி மாறி மகுடாசுரனுக்கு அறுக்க தலைமுளைக்க ஒரு சொட்டு ரத்தம் பூமியிலே விழுந்தால் 1000 மகுடனாகவே வந்து நிற்கிறான். 2 சொட்டு ரத்தம் பூமியிலே விழுந்தால் 2000 மகுடாசுரன் தான் நிற்கிறான். பூமியிலே எங்கு பார்த்தாலும் அம்மாவை சுத்தி மகுடன் தான் நிற்கான். எங்க பார்த்தாலும் சிரிக்கான். ஏன் அம்மா? ஆமா. அப்ப இப்படி மகுடாசுரனாகப்பட்டவே ஒரு சட்டு ரத்தத்தில் 1000 மகுடனாகவே நிற்க காமாட்சி அம்மாளுக்கு 8 பேர் ஒன்றாக சேர்ந்து துர்க்கை வடிவமாக நிற்கிறார். துர்க்கை வடிவமாக 2 கரங்களோடு 16 ஆயுதங்களோடு என் தாயாகப்பட்ட துர்க்கை அம்மா இப்படி மகுடாசுரனை வதை முடிக்க முடியாமல் என்ன செய்வோம் ஏது செய்வோம் என்று ஆதிபரா சக்தியாகப்பட்ட அந்த பார்வதியை நினைத்த போது ஆதிபரா சக்தியானவள் சொல்லுகிறாள், அவனுடைய ஒரு சொட்டு ரத்தத்தை நீ பூமியிலே விட்டேயானால் அவன் 1000 மகுடனாக வருவான். அந்த மகுட ரத்தம் கீழே சிந்தக்கூடாது. அதனாலே அதோடு மட்டுமல்லாமல் அந்த மகுடாசுரனை வதை முடிப்பதற்கு தன்னுடைய கோர பல்லை பிடுங்கி அதை சூலாயுதமாகவே கொடுத்தார். துர்க்கை அம்மா அதை வாங்கி கொண்டு கோர பல்லே பிடுங்குவாளா, பார்வதி சூலமாக கொடுப்பாளா. அவள் சூலாயுதம் கையிலெடுத்து அந்த மகுடனை தான் சுத்தி வாரா. அந்த மகுடனை தான் வாரபோது மகுடன் தலையே அறுக்காள, உதிரத்தான் குடிக்காள, அவ குடிக்காள, காவாத்தி உதிர காளியா வாராள. அவள உதிரத்தான் குடிப்பாள, உதிர காளியா வாராள. அம்மா மகுடன் தலையை அறுத்து என் தாயான துர்க்கை ஒரு சொட்டு ரத்தம் கீழே விடாம மகுடன் உதிரத்தை குடிக்கிறா. அம்மா மகுடனுடைய உதிரத்தை குடித்ததுனாலதான் சில கோயில இன்னைக்கு அசைவம் வைப்பாங்க. சில கோயில சைவப்பட போடுவாங்க. அப்ப உதிரத்தை குடித்த அம்மா உதிர காளியா நின்ன உடனே மகுடாசுரே அம்மாளை கண்டு பயந்து கிடுகிடுன்னு நடுங்குதான். இந்த துர்க்கை அம்மா காமாட்சி நாமலை கொல்லாமல் விட மாட்டாளா என்று கையெடுத்து காமாட்சி வணங்கி கொண்டு தாயே அம்மா காமாட்சி உன் கையால இன்னைக்கு நான் சாக போறது உறுதியாகி போச்சு. ஆனா ஒண்ணு தாயே, நான் செத்ததுக்கு பின்னால நீ பூலகத்துல எங்கெங்க அமர்ந்தாலும் அங்கங்கு உமக்கு முன்பாக நான் உன்னுடைய தெய்வமாக உனக்கு பலிபீடமா எதிர்பீடமா எனக்கு நீ ஒரு நிலையம் கொடுக்கணும். கொடுக்க வேண்டும். அப்படி உனக்கு எதிர்பீடமாகவே எனக்கு நிலையம் போட்டு மகுட பீடம் என்று போட்டு தாயே எனக்கு கேட்ட வழிகளை எல்லாம் நீ எனக்கு கொடுக்கணும். உன்னுடைய கதையை பாடுபவர்கள் என்னுடைய கதையும் பாடணும். அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு எப்பேற்பட்ட படப்பு வேணும் தெரியுமா? படப்பு மாதாவுக்கு மரியதுவோ மகுடனுக்கு எம்மா துள்ளு மாவு மாதாவுக்கு துள்ளு மாறி மகுடனுக்கு எம்மா பல வகையும் மாதாவுக்கு
எனக்கு கொடுக்கணும் கொடுக்கணும். அதோடு மட்டுமல்லாமல் சரி கதலி பழம் உனக்கானால் ஆமா கருங்கிடாய மகுடனுக்கு கொடுக்கணும். கொடுக்கணும். இப்படி என்னை பலி கொடுத்து எல்லோரும் வணங்குவதற்கு தாயே நீ தான் வரம் தரணும்னு அம்மா நீ தான் வரம் கொடுக்க வேண்டும். மகுடாசுரன் கேட்ட உடனே சரி மனமிறங்கி என் தாயாகப்பட்ட காமாட்சி துர்க்கை ஆமா மகுடாசுரனுக்கு வாக்கு வரங்களை கொடுக்க அப்படியே நல்லதென்று ஆமையா மகுடாசுரனுடைய ஆமா அவனை வதை முடிக்க வேணும் என்று வேண்டுமென்று அவளை சூலாயுதம் கையிலெடுத்து மகுடன் தொண்டையில குத்துவாளா படுகை லிங்கத்தை எடுப்பாளா ஏ மகுடை வதை முடித்தாள் அம்மா வதை முடித்தாள் இந்த மாகாளி காமாட்சி அவள மகுடனைத்தான் வதை முடித்து கைலாசம் போவோம் என்று கண்ணண்டங்கை வாராள மகுடாசுரனை வதை முடித்து என் தாயாகப்பட்ட காமாட்சி வடகாசி வடகுத்தி அம்மா அட்டகாலி 8 பேர்களும் கைலாசத்தை சென்று கடவுளை பார்த்து இடப்பாகத்த வரத்தை வாங்குவோம் அப்படின்னு இவ 8 பேரும் கைலாசத்துக்கு வாரா. கைலாசத்துக்கு வருவதை ஆண்டவே சிவன் பார்த்தார். ஆண்டவே சிவன் பார்த்த உடனே இந்த காமாட்சி அம்மா ஏற்கனவே மகுடாசுரனை வதை முடித்த வெறியோட வந்துகிட்டு இருக்கா. அந்த அம்மா கிட்ட வம்பு பண்ணாத மகுடாசுரனுக்கு இந்த கெதினா வரம்தாரை என்று இவளை எரிச்சு பிறவி பண்ணுதவன் நமக்கு என்ன கதையோ தெரியலையே அப்படின்னு காமாட்சிக்கு பயந்து சிவபெருமானே கைலாசத்துல பயந்து போயிருக்காரு. ஆமா பகவானுக்கு அந்த பாடுனா நமக்கெல்லாம் எம்பாடு. நம்மளாம் எம்பாடு ஒண்ணுமே கிடையாது அம்மாளுக்கு. அம்மா நினைச்சானா வாழ வச்சிருவோம் நம்மள. அதேதான். அப்போ இந்த ஆண்டவனாகிய பகவான் நம்ம காமாட்சி 8 பேர் இடத்துல இருந்து நம்ம உயிரை காப்பாத்திக்கிடணும்னு சொன்னா ஆமா பார்வதி மடியில போய் நம்ம 6 மாத பிள்ளையா படுத்துக்கிறணும். ஆமா படுத்துக்கணும். அவ 8 பேரும் பச்சை